சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட 172வது படமான கூலி தற்போது வெற்றிகரமாக திரையில் ஓடிக்கொண்டு இருக்குது. அதாவது 25வது நாளாக வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இந்த வெற்றியை தொடர்ந்து ரஜினி சாரும் கமல் சாரையும் வச்சு என்னோடய அடுத்த படத்தை இயக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருந்தார். அதை இன்றைக்கி உறுதிப்படுத்துகிற இதுவாக 25வது நாளில் ஒரு சூப்பர் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் கமல்ஹாசன் அவர்கள் கலந்துருக்காரு. அப்போ கேள்வி கேட்டிருக்காங்க அவர்கிட்ட. இந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் சார், நீங்களும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன், தரமான சம்பவமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு. தரமான சம்பவமாக என்னன்றதை ரசிகர்கள் நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, தலைவர் ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிக்கிறது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரஜினிகாந்தோட சேர்ந்து நடிக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காரு, ரஜினிகாந்த் வச்சு நான் படம் எடுக்கலை, ஒன்று அவர் தயாரிப்பாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏன் தயாரிப்பாக இருக்கட்டும் தான் சொல்லியிருந்தார். வேறு யாருக்கும் விட போகிறதில்லன்னு சொல்லியிருந்தார். இப்போ சமீபத்திய ரீசெண்டாக ஒரு இது நடக்குது. இந்த படத்தை ஸ்பெஷலாக தயாரிக்க போகிறது ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து நடிக்கிற படத்தை கமல் அவர்களே உறுதிப்படுத்தியிருக்காரு அப்படின்றது சூப்பர் அப்டேட்டு. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய கூஸ்பூம்ஸாக இருக்குது. மிகப்பெரிய கேங்ஸ்டர், 2 கேங்ஸ்டரோட கதையாக தான் இது இருக்கும்.